ஆச்சரியமா பாக்குற? நான் பிரியா இல்ல, தேவி. எதுக்காக இப்போ உங்ககிட்ட இந்த திடீர் மாற்றம்? உன்னை சிக்கல்ல சிக்க வைக்க நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன்டி. இன்னைக்கு நடக்க போற நாடகத்தை பொறுத்திருந்து பார். பிரியா, அம்மா, பிரியா, கௌதம், கௌதம் இங்க வாடா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா. அம்மா. கௌதம், கௌதம், பிரியா நார்மல் ஆயிட்டாடா. கௌதம், நீ எப்படி இருக்க கௌதம்? நல்லா இருக்கேன் பிரியா. தீபா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா. அஞ்சலி, நல்லா இருக்கேன் மம்மி. கௌதம், பிரியாவுக்கு குணமாயிடுச்சு போல இருக்குடா. நம்ம குடும்பத்தோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. பிரியா, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இரு. பிரியா, இது என்னன்னு சொல்லு. கட்டில்மா. இது ஃபேனு. என்னம்மா இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணு இல்லடி. இவன் பேர் என்னன்னு சொல்லு. மா, நான் தான் சொன்னனே, கௌதம் உங்க பையன், என் புருஷன். என் பேரு பரிமளம். இவ காவியா தானே? அட என்னம்மா நீங்க? இவ அஞ்சலிம்மா, தீபாவோட பொண்ணு. இவங்க தான் ஊருக்கு கூட்டிட்டு போக போறாங்களே. கௌதம் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாடா. பிரியா, உனக்கு நிஜமாவே குணமாயிடுச்சா? என்னால நம்பவே முடியல பிரியா. கௌதம், ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன் கௌதம். உன்னை முட்டாளாக்கி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. தீபா, நீங்க அஞ்சலியை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பலையா? ஏய், உன்னை குணப்படுத்ததான் கௌதம் அவங்க 2 பேரையும் இங்கே இருக்க சொன்னாண்டி. அதுவும் இல்லாம இப்ப கோர்ட்ல கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. என்ன கேஸ்? என்னாச்சுமா? யாருக்கு என்ன பிரச்சனை? அஞ்சலி செல்வியோட குழந்தைன்னு சந்தோஷோட ஃபேமிலி கேஸ் போட்டிருக்காங்க பிரியா. செல்வியா? செல்வி யாரு? அது எப்படி போட முடியும்? அதுதான் எங்களுக்கும் புரியல. ஒரு வகையில அவங்க கேஸ் போட்டதும் நல்லதான் போச்சு. அந்த கேஸ் மட்டும் இல்லனா இப்பவே இவளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். பிரியா, நீ குணமானதும் இவங்கள கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இப்ப குணமானது கூட என்னால முழுசா நம்ப முடியல பிரியா. எதுக்கும் ஒரு முறை டாக்டர்கிட்ட வேணா கூட்டிட்டு போய் செக் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன் கௌதம் அப்படி சொல்ற? எனக்கு குணமாயிடுச்சு, நானே தான் சொல்றேனே. கூடிய சீக்கிரம் தீபாவையும் அஞ்சலியையும் பாவம் அவங்க ஊருக்கு அனுப்பிடு கௌதம். நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடல. தீபா, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே அஞ்சலிய கூட்டிட்டு ஊருக்கு போயிடுவீங்களா? இவன் திடீர்னு குணமான மாதிரி நடிக்கிறான். அதுவும் நம்மளை விரட்டுறதுலயே குறியா இருக்கா. ஒருவேளை நாம இந்த வீட்டை விட்டு போயிட்டா அஞ்சலியை கொல்றது சுலபம் நினைக்கிறாளோ? பிரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம வெட்டிங் டே எப்பன்னு சொல்லு பாப்போம். என்ன கௌதம் இப்படி எல்லாம் கேக்குற? அது என்ன டேட்னு சொல்லு. அது வந்து சொல்லு பிரியா. அது வந்து கௌதம் சார், பிரியா முழுசா குணமாயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரியா, காவ்யாவோட பர்த்டே எப்போ?
இப்படி கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். காவியாவுக்கு 2 வயசு இருக்குமா? 2014. என்னடா இவ தப்பு தப்பா சொல்றா? என்ன பிரியா இப்படி சொல்ற? சரி, நம்ம மேரேஜ் அப்ப நான் உனக்கு ஒரு gift கொடுத்தேன்ல, அது என்ன கிஃப்ட்னு சொல்லு. மாட்னி அடி. சொல்லு பிரியா, என்ன கிஃப்ட் கொடுத்தேன் சொல்லு. ரிங் தானே கொடுத்த? நீயே இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியடி. மம்மி, நீங்க எனக்கு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவீங்கல்ல, இப்போ என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க மம்மி. அஞ்சலி, இவ எங்க குழந்தைய கொஞ்சம் போறா. இவ வேற நம்மள கோத்து விடுறாளே. அம்மு, மம்மி நீங்க என்ன இப்படி கூப்பிட மாட்டீங்க. செல்ல குட்டி. இல்ல மம்மி, இப்படியும் கூப்பிட மாட்டீங்க. தெரியும். நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்? என்ன சொல்லி கூப்பிடுவேன்? மம்மி, என்ன நீங்க புஜ்ஜி புஜ்ஜின்னு தான் கூப்பிடுவீங்க. ஆமா 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 ஆமா, உன்னை புஜ்ஜின்னு தானே கூப்பிடுவேன். டாடி, மம்மி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க டாடி. ச்சே, நம்ம பிளான் இப்படி சொதப்பிருச்சே. தேவி, நீ பிரியா உடம்புல வேணா புகுந்திருக்கலாம். பிரியாவோட மனசுல இருக்கிறத உன்னால சொல்லவே முடியாத. ஒழுங்கா அஞ்சலிய கொல்லணுன்ற எண்ணத்தை மாத்திக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. கௌதம், இவ பழசெல்லாம் மறந்துட்டாடா. இதுக்கு மேலேயும் நாம தப்பு தப்பா போய் சொல்லி மாட்டிக்க கூடாது. பிரியா 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 என்னாச்சு? பிரியா 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 படு. ஐயோ பிரியா, என்னாச்சு? என்னடா? பிரியா 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 பிரியா, இங்க பாரு. கண்ண தர பிரியா. பிரியா பிரியா, என்னாச்சு பிரியா? ஏன் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? எல்லாரும் போங்க. மா, டாக்டர் சொன்ன மாதிரியே இவ குணமாகற மாதிரியே பேசுறா. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மாறிடுறா. மா, நான் இதை பத்தி டாக்டர் கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசிடுறேம்மா. சரிப்பா. பிரியா, நீ குணமாயிட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி. ஆனா சுயநினைவு வந்ததும் ஒரேடியா இப்படி மாறிட்டேடி. மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போங்க போங்கம்மா. குணமாயிட்டா மாதிரி நடிச்சு என்ன வெளியே அனுப்பிடலான்னு பாத்தியா? பார்த்தல்ல எப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை தொலைச்சாங்கன்னு. இனிமேலாவது வாயை மூடிட்டு சும்மா இரு, புரியுதா? மனுஷங்களை சமாளிக்க மனுஷங்க மாதிரி யோசி, பேய் மாதிரி எல்லாம் யோசிக்காத. மனுஷங்க மாதிரி யோசிக்கணுமாடி? யோசிக்கிறேன்டி. செல்வி, என்ன சந்தோஷ்,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணை மூடு, கை நீட்டு. எதுக்கு? கண்ணை மூடி கையை நீட்டு. நான் சொன்னா கேட்க மாட்டியா? சரி. கண்ணை மூடு, என்ன சந்தோஷ்? கை நீட்டு. ம். ஆ. ஆ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எதுக்காக இந்த gift? இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? என்ன நாள்? என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு மகளிர் தினம். அப்படியா? ம். நீ ஒரு புரட்சி பெண்மணி. வாழ்க்கையில பல போராட்டங்களை கடந்து வந்திருக்க. குடும்பத்துக்காக பல தியாகங்களை பண்ணிருக்க. அதை கொண்டாட வேண்டிய நாள் இது. நான் உன்னை பல வருஷமா பார்க்கறேன். நீ ஒரு பெரிய போராளி. உன்னை மனைவி அடைஞ்சதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷ், இப்படிலாம் பேசாத. எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா வெக்கத்தை. ஐயோ. ஏய், யாராவது வீட்ல இருக்க பொண்ணுங்களுக்கு போய் இந்த மாதிரி மகளிர் தினம்லாம் கொண்டாடுவாங்களா? கொண்டாடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் நாட்டுக்காக சாதனை பண்ண பெண்களை மட்டும்தான் கொண்டாடணுமா? வீட்டுக்காக உழைக்கிற மனைவியையும் கொண்டாடணும். எல்லா கணவனுமே செய்ய வேண்டிய விஷயம் இது. மனைவிய புருஷன் கொண்டாடலனா வேற யார் கொண்டாடுறது? ஏய், இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. இத போய் நீ பெரிய விஷயமா பேசுற? கடமையை சரியா செய்யறதே ஒரு பெரிய விஷயம் தானே. மாயா, பாத்தியாடி இந்த கூத்த? மகளிர் தினத்துக்காக அவளுக்கு gift கொடுத்து பாராட்டி புகழாரம் சூட்டுறான். இதுல என்ன இருக்கு? அட, பிரிச்சு பாரு. உனக்காக ஸ்பெஷல் இது. சந்தோஷ், மாயா, மகளிர் தினம்னு அவளுக்கு gift கொடுத்து பாராட்டுற. உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க மாட்டான்னு சீராட்டுற. இவ செஞ்ச தியாகத்தெல்லாம் உன்னால மறக்க முடியாதுன்னு வேற சொல்ற. அப்படின்னா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சந்தோஷ்? இல்ல மாயா, அது வந்து இன்னைக்கு மகளிர் என்ன தினம். வந்த போயின்னு? மாயா, செல்வி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ நான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படல, அவ மட்டும் தான் கஷ்டப்பட்டாளா? நல்லா கேள்றி. சந்தோஷ், அது என்ன gift? ஒருத்தருக்கு gift கொடுத்தத அதுல என்ன இருக்குன்னு கேட்க கூடாது. அது அநாகரிகம். ஓ, இப்ப நீ செய்யறது மட்டும் நாகரிகமா? உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கும்போது ஒருத்திக்கு தெரியாம இன்னொருத்திக்கு மட்டும் gift கொடுக்கற. இது எந்த வகையில நியாயம்? மாயா, நீ தேவையில்லாம சண்டை போடுற. சந்தோஷ், நான் தேவையில்லாம சண்டை போடல. நீ தான் தேவையில்லாம பிரச்சனைய உண்டாக்குற. சில விஷயங்களை 2 பேருக்கும் சமமா தான் செய்யணும். அதை விட்டுட்டு நீ ஒருத்திய மட்டும் பாராட்டினா இன்னொருத்திக்கு பொறாம வருமா வராதா? அதானே சந்தோஷ், நீ பண்றது நியாயமே இல்ல, ரொம்ப தப்பு. ஆண்டி, இவ தான் புரியாம பேசுறானா? இவ கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீ தேவையில்லாம வீணா சண்டை போட்டுட்டு இருக்க. சந்தோஷ், நீ தான் தப்பு பண்ணனு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜஸ்ட் இவளுக்கு ஒரு gift கொடுத்தேன், அவ்வளவுதானே. சந்தோஷ், ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பம் தடவுறது ரொம்ப தப்பு சந்தோஷ். இப்ப நீ அதை தான் செய்யற. மாயா, சந்தோஷ் மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் எப்பவும் போலதான் எனக்கு gift வாங்கிட்டு வந்தான். ஓ, இது எப்பவுமே நடக்கிற விஷயமா? சந்தோஷ், அப்போ நீ இவளுக்கு அடிக்கடி gift வாங்கி கொடுத்திருக்கியா? ஏய், இது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடு சந்தோஷ். நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். நான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அது பிரச்சனையா தான் வந்து நிக்குது. ச்சே. சந்தோஷ், என்ன செல்வி? மாயா, நீ பண்றது உனக்கே நியாயமா படுதா? நியாயத்தை பத்தி நீ பேசாத. அவன் தான் குடுக்கறானா, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? செல்வி, நமக்கு எதுக்குடி இந்த gift? அதை தூக்கி அவகிட்டே போடு. மா, இது சந்தோஷ் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது.
இதை இவளுக்காகலாம் என்னால தூக்கி போட முடியாது. அவன் ஆசையா கொடுத்தா நீ அத ஆசையே இல்லாம வாங்கிக்கிற. அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படுறதே நீதாண்டி. 5 வருஷமா நான் நல்லதா வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை கெடுத்தவளே நீதாண்டி. 5 வருஷமா எங்கேயோ ஊர் ஊரா சுத்திட்டு இப்ப இந்த வீட்டுக்கு வந்து ஒண்டர் பாக்குறீங்களே. அவன் தான் தந்தானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு எல்லாம் சூடு சொன்னியே இல்லையா? மாயா, என்ன வேணா சொல்லு. எங்க அம்மாவை எதுவும் சொல்லாத. அதுக்கான அருகதை உனக்கு கிடையாது. தப்பு செய்யறவங்கள திட்டினா தாண்டி உரைக்கும். ஆனா உங்களுக்கு திட்டினா கூட உரைக்க மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இந்த வீட்டை விட்டு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன் பொட்டி படுக்கல நானே ரெடி பண்ணி தரேன். உனக்கு ட்ரெயின் டிக்கெட் இல்ல, ஃப்ளைட் டிக்கெட்ஸே புக் பண்ணி தரேன். போய்கிட்டே இரு. நீ சந்தோஷ் கூட வாழவே முடியாது. உன்னை வாழவே விட மாட்டேன். நீ இருக்கிற இடம் நரகம். இந்த நரகத்துல சந்தோஷ நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் சந்தோஷ பிரிஞ்சு போக முடியாது. அப்படியா? அதையும் நான் பாக்குறேன். சிரிப்பு போன குறைச்சல் இல்லை. என்ன லாஸ்ட் 2 டேஸ்ல இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு அத்துப்படி. இப்ப யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிடுவேன். இன்னைக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்கள நான் ஆட்டி வைக்கிறேன். தேவி, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டா அஞ்சலியை ஈஸியா கொண்டுடலாம்னு நினைக்கிறியா? சூப்பர் தீபா, என் பிளானை அப்படியே சொல்லிட்ட. உனக்கு இந்த வீடு ரொம்ப சேஃபா இருக்குல்ல? நீ இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டினா என்னால ஈஸியா அஞ்சலிய கொல்ல முடியும். எங்களுக்கு நாகராஜன் துணையா இருக்காண்டி. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. சரியா சொன்ன. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு உன்னை காப்பாத்தும். நீ இங்க இருந்து போயிட்டா உன்னையும் அந்த அஞ்சலியையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. தேவி, நீ பகல் கனவு காணாத. அது எப்பவுமே நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். கௌதம், கௌதம், என்ன இவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா? இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? நீங்க அமிச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். கௌதம், நீ என்ன ஆபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்பணும். கௌதம், பிரியாவுக்கு குணமாயிடுச்சு போல இருக்குடா. மா சும்மா ஆசை கட்டாதீங்கம்மா. அவ கொஞ்ச நேரம் குணமான மாதிரி பேசுவா, அப்புறம் மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிருவா. என்ன கௌதம், என்ன சொல்ற? இல்ல பிரியா, அன்னைக்கு கூட நீ குணமான மாதிரி பேசின. ஆனா திடீர்னு உனக்கு நினைவு போயிடுச்சு. அப்படியா? ஆமா பிரியா, அன்னைக்கு நாங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டோம். அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. அப்படி என்ன கேள்வி கேட்டீங்க? நம்ம வெட்டிங் டே என்னைக்குன்னு கேட்டேன். நம்ம வெட்டிங் டே மே 5th தானே? சரி, நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. கௌதம், அது எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்றது? சரி பரவாயில்ல, சொல்லு. எனக்கு நைட்டி பிரசன்ட் பண்ண. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்?